வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 9ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்க. இங்க 4 இது இருக்கு. ஒவ்வொன்றுலையும் மூலங்களின் கூடுதலும் பெருக்கல் பலனும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இருபடி சமன்பாடுகளை கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல் இது பாருங்க. இங்க 9, 20 இருக்கா? அப்ப முதல்ல இருக்கக்கூடியது மூலங்களின் கூடுதல், ரெண்டாவது இருக்கக்கூடியது மூலங்களின் பெருக்கல் பலன். சரியா? இருபடி சமன்பாட்டுக்கு பொதுவான வடிவம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்படியே பிரதிடுங்க. நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும், மூலங்களின் கூடுதல் 9, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் 20. சரியா? ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் இருபடி சமன்பாடு. அப்படியே ரெண்டாவது பார்த்துருமா பாருங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? மூலங்களின் கூடுதல். முதல்ல இருக்குது இல்லையா? அதான் மூலங்களின் கூடுதல். என்ன இருக்கு? 5/3. அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன இருக்கு பாருங்க. ரெண்டாவது இருக்கா? 4. இதான் என்னது? மூலங்களின் பெருக்கல் பலன். இருபடி சமன்பாடு நமக்கு பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா. அப்படி பிரதிடுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் மூலங்களோட கூடுதல் என்னது? 5/3 அப்படியே வந்துடும், இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு? 4 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு இருபடி சமன்பாடு. ஆனா அங்க பாருங்க, பகுதியில 3 இருக்கு. இந்த 3 நம்ம நீக்கணும். அப்ப என்ன செஞ்சிடலாம்னா 3 கொண்டு பெருக்க போறோம். 3ஆல் இருபுறமும் பெருக்க. இருபுறமும் பெருக்க. பெருக்கலாமா? பாருங்க, இங்க 3 கொண்டு பெருக்குனா 3x ஸ்கொயர் மைனஸ் 5/3 இன்டூ எக்ஸ் இருக்கு, நம்ம 3 கொண்டு பெருக்கிறோம். 4 இருக்கு, நம்ம 3 கொண்டு பெருக்கிறோம். அதுக்கு அடுத்து பாருங்க 0 இருக்கு, நம்ம 3 கொண்டு பெருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 3x ஸ்கொயர், இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்ப மைனஸ் 5x பிளஸ் 4 3 பெருனா 12 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. அதுக்கடுத்து மூணாவது பார்க்கலாமா? என்ன இருக்கு பாருங்க. -3/2 -1 இருக்கு. மூணாவது இது இங்க எழுதுவோம் பாருங்க. அடுத்த பக்கத்துல எழுதுவோம் பாருங்க. மூன்றாவது இது மூலங்களின் கூடுதல் என்ன இருக்கு? -3/2 -3/2 மூலங்களின் பெருக்கல் பலன் -1 இருக்கு. சரியா? பாருங்க, இருபடி சமன்பாடு பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்படியே மதிப்புகளை பிரதிடுங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போட்டோம், மூலங்களின் கூடுதல் என்ன இருக்கு? -3/2 இன்ட்டு எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன இருக்கு? -1 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, சுருக்கிடுமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸை மைனஸ் பண்ணா பிளஸ் தான் மாறுமா? பிளஸ் 3x/2 3x பண்ணா 3x/2 பிளஸை மைனஸ் பண்ணா -1 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க, பகுதியில் 2 இருக்கு. அப்ப 2 கொண்டு பெருக்கிறோமா? 2ஆல் இருபுறமும் பெருக்க. 2ஆல் இருபுறமும் பெருக்க போறோம். பெருக்குங்க. என்ன வரும்? இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 கொண்டு பெருக்குனா 2x ஸ்கொயர். இந்த இடத்துல 3x/2 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்கிறோம். -1 இருக்கு, 2 கொண்டு பெருக்கிறோம். 0 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 2 நம்ம கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மட்டும் இருக்கும், மைனஸ் அப்படியே வந்துடும். 2 ஈக்குவல் டு 0 2 பெருக்குனா 0. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர் இருபடி சமன்பாடு. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது 4வது பாருங்க. மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் எடுத்து எழுதுவோமா? பாருங்க, மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 -2 அடுக்கு 2. மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க? a+5 த ஹோல் ஸ்கொயர். a+5 த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்ப பாருங்க, இருபடி சமன்பாடு என்ன வடிவம்? எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அப்படியே பிரதி எடுங்க, நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்க. என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பாருங்க, மைனஸ் 2 மைனஸ் ஏ அடுக்கு 2 இருக்கு. சரியா? இது இந்த ஃபார்ம்ல இருக்கிற மைனஸ், இதை நம்ம அப்படியே எழுதிட்டோம். பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன? ஏ பிளஸ் 5 அடுக்கு 2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒரு மைனஸ், இந்த இடத்துல இன்ட்டு எக்ஸ் வருமா, இந்த இடத்துல இன்ட்டு எக்ஸ். மூலங்கள் கூடுதல் எழுதிட்டோம், இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். மைனஸை மைனஸ் பாருங்கன்னா பிளஸ்ஸா மாறிடும். 2 மைனஸ் ஏ அடுக்கு 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.